நீங்க இப்படி தராதரமே இல்லாம தரக்குறவா பேசுறதை எங்க அப்பா கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனால தான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். சரோ, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? போங்கப்பா. நான் தான் பேசிட்டு இருக்கிறேன்ல. அம்மா அம்மா, நீங்க ஏதோ மன கஷ்டத்துல பேசுறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. சரிம்மா, நீங்க தப்பு பண்ணது நாங்க தான் நினைச்சா மன்னிப்பு கேட்டுக்கிறோமா. என்ன இருந்தாலும் சரோங்க மருமக இல்லையா? என்ன அப்பனு மகளும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? எங்க குடும்ப சீரழின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அம்மா போதும்மா, இதுக்கு மேல என்னால காது கொண்டு இதுல கேட்க முடியாது. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறாங்க? உங்களுக்கு என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். நான் இப்படி எல்லாம் நினைக்கிற ஒரு ஈனப்பிறவியா? என்ன விட்டுருங்க மாப்பிள்ளை. இந்த சரோவோட நீங்க இத்தனை வருஷமா கொடுத்து நடத்துறீங்க. நம்ம சரோ இந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடியதா? ஏதாவது சொல்லுங்க மாப்பிள்ளை. என்னத்த சொல்லுவான் அவன்? இந்த அட்டதர்த்தத்தை கட்டிட்டு வந்ததுல இருந்து எங்க குடும்பமே சீரழிஞ்சு போய் கிடக்குது. டேய் மாணிக்கம், என்னடா என்னமோ அந்த ஆள் பாட்டு பேசிக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க. மூஞ்சில அடிச்சு வெளியே துரத்து விடுறா. அம்மா போதும்மா, நிறையவே பேசிட்டீங்க. என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. நான் என் மாப்பிள்ளையோட பேசிட்டு இருக்கிறேன். யோ, யார் அவன் மாப்பிள்ளை? அவன் ஏன் புள்ள. யார் வீட்டுக்கு வந்து யார நீ பேச வேண்டாம்னு சொல்ற? போயா வெளியில. ஏய் போடி வெளியே. ராசா இருமா, பொறுமையா இருமா. சம்மந்தி அம்மா, போதும் போதும்னே, சாஸ்தியா போச்சு. ஏதோ போதும் போதும்னு இத்தனை பொறுமையா இருந்தேன். உங்களுக்கு உங்க பொண்ணு வீட்டை விட்டு போற சோகத்தை விட என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துற ஆத்திரம் தான் அதிகமா இருக்குது. மாப்பிள்ளை, ஏதாவது சொல்லுங்க மாப்பிள்ளை. வெளில போங்க. மாப்பிள்ளை, எனக்கு எங்க அம்மாவும் தங்கச்சியும் தான் முக்கியம். மரியாதையா சொல்லிட்டு இருக்கும் போது வெளில போயிடுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிடும். ராசா, மாணிக்கம், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? அப்படி சொல்ற மாணிக்கம், இந்த மாதிரி நீ முதல்ல சொல்லியிருந்தேன்னா இதுங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. இப்பவாது சொன்ன பாரு. வாங்க ரவி, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உள்ளூர்ல தான் இருக்கீங்க, ஏன் அத்திப்புத்த மாதிரி வரீங்க? என்ன பண்றது, வேலை இருக்கு, அதை பார்க்கறதுக்கே பொழுது போயிடுது. சொந்தக்காரங்கன்னா அடிக்கடி வரப்போக இருக்கணும். வாங்க மாமா, வாங்க மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல, வா போலாம். எங்க? எங்கேயா? நம்ம வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? பின்ன உன்னை வேற எங்க கூட்டு போகணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க? காஃபி ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு
கிளம்புங்க. என்னது, நான் கிளம்புறதா? அப்ப நீங்க? அப்பா வெளியே போயிருக்காரு. அப்பா வந்த உடனே சொல்லிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. ஏய், வேலை மன கட்டு நான் எதுக்கு இங்க வந்தேன்? உன்னை பாக்குறதுக்காகவா? உன்னை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். கிளம்பி வா. என்ன மிரட்டுறீங்க? பின்ன கூப்பிட வந்த போன சொல்றேன். இது பாருங்க, நீங்க ஒண்ணு என்ன கூட்டிட்டு வரல, நானே தானே வந்தேன். திரும்பி வர எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. ஆமாடி, உன்னை மதிச்சு கீழே இறங்கி வந்து கூப்பிட்டா உனக்கு திமிரு தலைக்கேறுது இல்ல? என்னது, நீங்க கீழே இறங்கி வந்து என்ன கூப்பிடுறீங்களா? நான் என்னமோ குற்றம் செஞ்ச மாதிரியும் நீங்க என்னமோ கருணை காட்டுற மாதிரியும் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி தோரணையா பேசுறது நிறுத்துங்க. உன்ன மாதிரி ஆளெல்லாம் போனா போய் தொலைதுன்னு விட்டுட்டு என் வேலையை நான் பாத்துருக்கணும். பெரிய மனுஷன் பண்ணி உன்னை கூப்பிட வந்த பாரு, என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். மறுபடியும் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்களே ஒரு பெரிய மனசு வச்சு இங்க வர சொன்னது. நான் கிளம்பி வந்த மாதிரி திரும்பி வர எனக்கு தெரியும். ஏய், வீணா என் பொறுமையை சோதிக்காத. இப்ப கிளம்பி வர போறியா இல்லையா? இப்ப வர முடியுமா முடியாதா சொல்லுடி. அதத்தான் சொல்றேன். உங்க இஷ்டத்துக்கு என்னால ஆட முடியாது. என் அக்கா தங்கச்சிங்களோட கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துட்டு வரேன். 2-3 நாள் இருந்துட்டு தான் வருவேன். என்ன யாரும் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. நானே வந்துடுறேன். முதல்ல கிளம்புங்க. ரவி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? வயிறு நிறைஞ்சிருச்சு. வாங்க ரவி, என்ன இந்த பக்கம்? எனக்கு நேரம் சரியில்லை. என்ன ரவி, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? என்ன டென்ஷன்? எனக்குன்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்குல்ல, அது படுத்துற டென்ஷன். ரவி, குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். நம்ம தான் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நீ பேசுவியா? நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்ன மாதிரி ஆளுங்க பொண்டாட்டி தலைமால தூக்கி வச்சுட்டு ஆடுறதுனால தான் அவளுங்க தலைகால் புரியாம இருக்காளுங்க. பொண்டாட்டி எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்க பழகிக்கணும். உன்ன மாதிரி ஆளுங்க இடம் கொடுக்கறதுனால தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பிரச்சனை. இனிமேலாவது பொண்டாட்டி எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தி ஆம்பளையா இருக்க கத்துக்க போ. அண்ணே, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சார், நான் தனலட்சுமி காமர்ஸ்லேருந்து வரேன். யூனிஃபார்ம் தைக்கணும்னு மேடம் ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். மேடம் வர சொன்னாங்களா? வாங்க. சரி. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, உள்ளே போய் கேட்டு வந்தேன். சரி. வாங்க மிஸ்டர் போஸ். வணக்கம் மேடம். வணக்கம். சாம்பிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் மேடம். வாங்க. உட்காருங்க. இது ரெண்டும் ஓகே. சேம் மெட்டீரியல், சேம் டிசைன். மேடம், இதில் மீடியம், லார்ஜ், எக்ஸல்னு 3 சைஸ் இருக்கு. இதில் எந்த சைஸ் வேணும், எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லிடுங்க. எங்களுக்கு இப்ப தேவைப்படுறது 30 செட்டு தான். அது எல்லாமே மீடியம் சைஸ் தான். முதல்ல அதை கொடுங்க, அதுக்கப்புறமா பெரிய லெவல்ல ஆர்டர் கொடுக்குறோம். ஏன்னா உங்க ஒர்க் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும் மேடம். ஒரு தடவை நீங்க என்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வேற யார்ட்டையும் மாத்தி கொடுக்கவே மாட்டீங்க. அப்படியா? வெரி குட். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. எங்க ட்ரெஷரர் கிட்ட பேசிட்டு ஒரு செக் போட்டு கொடுங்க. வெளியில வெயிட். ஓகே ப்ளீஸ்.
அந்த வீட்டு சனங்களும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான். என்ன பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்து மனசளவுல நான் சந்தோஷப்படுறேன். இப்படி எல்லாம் அந்த அம்மா பேச நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? விடுங்கப்பா, சூரியனை பார்த்து நாய் கொலைச்சதுன்னு நினைச்சுக்கோங்க. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீங்க போனீங்க? தெரியுமா, நல்லாவே தெரியும். சரோட மாமியார் என்ன வேணா பேசுவாங்க, எப்படி வேணா நடத்துக்குவாங்க, எல்லாமே எனக்கு பழக்கம்தான். ஆனா இன்னைக்கு நடந்துச்சு பாரு, அத நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்னப்பா சொல்றீங்க? என் முன்னால குரல கூட ஒஸ்தி பேசாத சரோ புருஷன் மாணிக்க மாப்பிள இன்னைக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே போன சொல்லிட்டார். போதும்டா சாமி, போதும். இந்த உலகத்துல நான் அந்த மாதிரி ஆம்பளையும் பார்த்ததில்ல, இந்த மாதிரி பொம்பளையும் பார்த்ததில்ல. சரம்மா, அப்பா மன்னிச்சிருந்தா. என்னப்பா இது? தெரியாதனமா ஒன்னு ஒரு ராட்சச குடும்பத்துல கட்டி வச்சுட்டா. அப்பா அழாதீங்கப்பா, இதெல்லாமே எல்லாமே என் தலை எழுத்து, என் விதி. அப்படி ஒரு குடும்பத்துல என் வாழ்க்கை அமையணும்னு என் தலையில எழுதியிருக்கு, அப்படியே அமைஞ்சிருச்சு. அத நினைச்சு நீங்க ஏன்பா வருத்தப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? அழாதீங்கப்பா. அப்பா, உங்க இன்னொரு மருமகர் ரவி வந்துட்டு போனாருப்பா. என்னவா? லீலாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனன்னு வந்தாரு. லீலா, வா வா. என்ன சொன்னாரு? வழக்கம் போல கத்துனாருப்பா. எனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிற தகவலை சொல்லிட்டு போனாரு. அவர் கூப்பிட்ட உடனே ஓடி வரணும்னு. அக்கா, என்னக்கா சொல்ற நீ? என்னால அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? அப்படி அப்பாவுக்கு பிரச்சனை தருவேன்? அப்படி ஏதாவது ஒண்ணுதான் அப்பா உயிரோடவே பார்க்க முடியாது பவானி. அக்கா, என்னக்கா என்னென்னவோ சொல்ற? காலை போனவே எங்கடி போயிருந்த? அதான் சொன்னேனேக்கா, ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு. ஏய், என்கிட்ட மறைக்காத. நீ அந்த ரமேஷ பார்க்க தானே போயிருந்த? என்னக்கா பேசுற நீ? ஏங்க அந்த மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு பேசுற? இல்ல, எனக்கு நல்லா தெரியும் நீ அந்த ரமேஷ பார்க்க தான் போயிருக்க. அவனை நீ சந்திச்சு பேசியிருக்க. அக்கா ப்ளீஸ், நான் உன்னை கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு என்ன சந்தேகப்படாதக்கா. இது பாரு பவானி, என்னடா அக்கா நம்மள இப்படி எல்லாம் கேட்கறாளேன்னு வருத்தப்படாத. இந்த மாதிரி எல்லாம் கேட்காம விட்டதுனாலதான் நம்ம வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு அசிங்கம் நடந்துருச்சு. அது உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல?
நாமல அதனால எவ்வளவு பாதிக்கப்பட்டோம். அது மறந்துட்டியடி? அக்கா நான் எந்த தப்பு பண்ணலக்கா. இத பாரு, இத நான் காரணம் இல்லாம உன்னை கேட்கல. கீழ் வீட்டுக்காரமா நீயும் ரமேஷ் பேசுறத பாத்துருக்காங்க. அவங்க கிட்ட அது யாருக்கு தெரிய வேண்டாம் நீ சொல்லிருக்க. இதெல்லாம் எனக்கு தெரியும் பவானி. இத பாரு, தயவு செஞ்சு கிட்ட மறைக்காத. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? தயவு செஞ்சு சொல்லு பவானி. சொல்றேன்க்கா, நான் ரமேஷ் கூட பேசினது உண்மைதான். வீட்டுக்காரமா உன்கிட்ட சொன்னது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லக்கா. பின்ன அவனோட உனக்கு என்னடி பேச்சு? அக்கா, அந்த ரமேஷ் இருக்கான்ல, அவன் என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்றான். என்ன விரும்புறதா சொல்லிட்டான்க்கா. ஆனா நான் கடுமையா சொல்லிட்டேன்க்கா, என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வேண்டாம், ஏற்கனவே நம்ம 2 குடும்பத்துக்கும் நடுவுல ஆகாது அப்படின்னு சொல்லிட்டேன்க்கா. ஆனாலும் அவன் பழைய மாதிரி நடந்துக்கிறான்க்கா. அப்படி இதான்க்கா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து அது பெருசாக கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்காரமா கிட்ட அப்படி சொன்னேன். ஏற்கனவே ஏகப்பட்ட அடிதடி நடந்திருக்கு. இனிமேலும் என்ன வச்சு எந்த பிரச்சனையும் வர்றது நான் விரும்பலக்கா. அதான் இதை நானே சமாளிச்சால் முடிவு பண்ணி மறைச்சிட்டேன். போஸ் மாமாக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் கார்மெண்ட்ஸ்க்கு போகாம அவனை தேடி அலைஞ்சி சண்டை போட்டுட்டு இருப்பாரு. எதுக்கு அனாவசியமா பிரச்சனை தாங்க நான் இதை மறைச்சிட்டேன். அக்கா, அப்ப கூட நான் உங்ககிட்ட சொன்னது போய் தான்க்கா. ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னேனே தவிர என்னோட ஃப்ரெண்டு குருன்னு ஒரு பையன் ரமேஷ் என்கிட்ட வம்பு பண்ணதை பார்த்து அவனை கண்டிச்சான். அதுக்கு அந்த ரமேஷ் அவனை போட்டு அடிச்சிட்டான்க்கா. அவனை தான் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி லேட்டா வந்தேன். இவ்வளவு நடந்து போச்சா? அந்த எடுபட்ட பயல. அக்கா அமைதியா இருக்கா. இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டல? என் மேல எந்த சந்தேகமும் இல்லையே. என்ன மன்னிச்சிரு பவானி. நான் தான் அவசர புத்திக்காரி இல்ல, அதான் அறிவு கேட்ட தெரியுமா நான் சந்தேகப்பட்டுட்டேன். இப்போ மட்டும் இல்லக்கா, எப்பவும் நீ என்ன நம்பணும். நான் உன்கிட்ட போய் பேசவே மாட்டேன். நீ எனக்கு அம்மா மாதிரிக்கா. இனிமே நான் உன்னை எதுக்கு தப்பா நினைக்க போறேன்?